அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் சேனல் மதுரை டு மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல அவதார் 2 த வே ஆஃப் வாட்டர் படத்தோட கதையை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாங்க டைரக்டா வீடியோல போயிடலாம். அவதார் 2 படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாத்தீங்கன்னா பாண்டோரா காடை காட்டுறாங்க. இந்த காடோட ராஜா ராணி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தை இருக்கு. 4வது ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. இந்த குழந்தை யாருன்னா லாஸ்ட் பார்ட்ல கிரேஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த பாண்டோரா காடை ஆராய்ச்சி பண்ண வந்திருப்பாங்க. அவங்களோட குழந்தையா இந்த 4வது குழந்தைய காட்டுறாங்க. இந்த குழந்தை பேரு கிரி. அடுத்ததா குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பெருசா வாழ்ந்துடுறாங்க. ஹீரோ வந்து அவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து அவன் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சா இருப்பான். அவனுக்கு எல்லாத்தையும் விட அவனோட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் நினைப்பான். இந்த கிரகத்துல இருந்த மனிதர்கள் எல்லாமே பூமிக்கு திரும்பி போவாங்க. அதுல ஒரு சில மனிதர்கள் மட்டும் அவதார் கூடவே க்ளோஸ் ஆகி இங்கேயே தங்கிடுவாங்க. அங்கதான் ஸ்பைடர்ன்ற ஒரு மனுஷ பையனும் பிறக்கிறான். அவன் குழந்தையா இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அவனால டிராவல் பண்ண முடியாது. அதனால அவன் ஹீரோவோட பசங்களோடயே இங்கேயே தங்கிடுறான். அவன் ரொம்பவே ஹாப்பியாவும் வாழ்றான். அவன் பார்க்க மட்டும்தான் மனுஷன் மாதிரி இருப்பான். அவனோட பிஹேவியர் எல்லாமே அவதார் மாதிரி தான் இருக்கும். அவதாரோட லாங்குவேஜ்ல பேசுவான். அவங்க கூடயே டிராவல் பண்ணுவான். அவங்கள மாதிரியே எல்லாமே வேட்டையாடுவான். ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் வானத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை பாக்குறாங்க. அது ஒரு ஸ்பேஸ் ஷிப். அந்த ஸ்பேஸ் ஷிப் பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து மறுபடியும் மனுஷங்க இந்த கிரகத்துக்கு வர்றாங்க. வரும்போதே அந்த காட்டை எரிச்சு அந்த இடத்த ஃபுல்லா அழிச்சிட்டு அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் அந்த நெருப்புல எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த அவங்களுக்கானதா உருவாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஓடிடுதுங்க. இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்ல மனுஷங்க நிறைய அவதார்ஸை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அவதார் வந்து மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்க ஸ்டார்ட் பண்றான். எல்லாரும் அவனை தடுத்து நிறுத்தி, கர்னல், நாங்க தான் உங்களுக்கு எங்களை அடையாளம் தெரியல, நாங்க உங்களோட ஜூனியர் அப்படின்னு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வில்லன் மாதிரியே இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவன் ஒரு வீடியோ பாக்குறான். அந்த வீடியோல தான் யாருன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த வீடியோ மூலமா தான் இப்ப உயிரோட இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கிறான். அவனோட மெமரிய வச்சுதான் ஒரு குளோனிங் செய்யப்பட்ட அவதாரா இப்போ இருக்கிறத உணர்றான். அந்த வீடியோல அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, அவன் சாகறதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அதுல அவனோட முதல் எதிரி யாருன்னா நம்ம ஹீரோன்றத தெளிவா சொல்லியிருப்பான். இவனோட மெமரியா இந்த அவதாருக்குள்ள இருக்கிறதுனால ஆப்வியஸா அவனுக்கு பழிவாங்குற எண்ணம் வந்து இருக்கும். சோ இத பார்த்துட்டு அந்த அவதாரா இருக்கிற அந்த வில்லன் வந்து கண்டிப்பா அந்த ஹீரோவை கொல்லணும்னு பயங்கரமா கோவப்பட்டு அதுக்கப்புறம் இங்க ஹீரோ அவனோட படை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு வானத்துல வந்து அந்த டிராகன்ல பறந்து போயிட்டு இருப்பான். அப்ப கீழே பார்க்கும்போது மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் வந்து போயிருக்கும். அந்த ட்ரெயின் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் தான் இருக்கும். சோ இவங்க இங்க இருந்து அந்த ட்ரெயினை தாக்குவாங்க. அந்த ட்ரெயின் வந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாமே நொறுங்கி போயிடுது. அதுக்குள்ள இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் நம்ம ஹீரோவும் அவங்க ஆட்களும் வந்து எடுத்துட்டு சேகரிச்சு வைப்பாங்க. ஹீரோ தன்னுடைய பசங்களை கீழே இறங்க விடாம மேல டிராகன்ல இருந்தே இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோவோட பசங்க 2 பேருமே அப்பாவோட சொல் கேட்காம அந்த ட்ரெயின் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கிற இடத்துல இறங்கி அந்த வெப்பன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச மனுஷனோட ஆர்மி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் தாக்குதல் நடத்துவாங்க. சோ அந்த தாக்குதல்ல வந்து ஹீரோவோட பெரிய பையனுக்கு பயங்கரமா பலத்த காயம் அடைஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயங்கரமா கோவப்படுவாரு. சோ அதுக்கப்புறம் மனுஷங்களோட ஆர்மியை வந்து அவங்க அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க கட் பண்ணிட்டு நம்ம வில்லனோட ஸ்பேஸ் ஷிப் காட்டுறாங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து அவதார் வாழ்ந்துட்டு இருக்க பிளானட் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து டீம்மேட்ஸ்ட நம்ம அந்த பிளானட்ல இறங்கின உடனேயே அங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த தலைவனை தான் நம்ம கொல்லணும், அதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க டீம் எல்லாருமே அவங்க இருப்பிடத்துக்கு வராங்க. இப்போ அவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த பாறைகள்லாம் தொங்கிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல தான் வசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட பையனை வந்து ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவோட பசங்களுக்கு வந்து மருந்து போட்டு விட்டு அவங்கள கவனிக்கிறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வில்லனோட ஸ்பேஸ் ஷிப் வந்து பண்டோரா வந்து இறங்கிருச்சு. அவன் வந்த உடனே புது கார்னர்ல போய் மீட் பண்றான். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி. அவங்க ஒரு புது ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, பூமியில வந்து மனுஷங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் வாழ முடியும். சோ பூமி வந்து பாதிக்கு மேல அழிஞ்சிட்டு வருது. சோ அதுக்கப்புறம் மனுஷங்கள் இந்த இடத்துல வாழ்றதுக்கான தகுதியை வந்து இங்க ஏற்படுத்திட்டு இருக்கோம். சோ புது டெக்னாலஜிஸ் வச்சு இங்க நிறையவே நல்லாவே போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட். பட் இதை தடுக்கிறது வந்து இந்த பண்டோரா
கோப்ராவோட தலைவன் இருக்கான்ல அந்த ஹீரோ, அவன் தான் இது எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். சோ அவனை கொலை பண்றதுக்காக தான் ஒன்னு நாங்க இங்க வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கார்னல் வந்து அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வில்லன் ஹீரோவை கொலை பண்றதுக்காக அவனோட டீமை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க இதுக்கு முன்னாடி போர் நடந்த இடத்துக்கு போகும்போது வில்லன் அவனோட எலும்பு கூட பாக்குறான். அந்த எலும்பு கூட பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனோட மண்டை ஓட வந்து உடைச்சிடுறான். அதே டைம்ல ஹீரோவோட பசங்களும் அங்கதான் விளையாடிட்டு இருக்காங்க. சோ ஹீரோட பையன் வந்து அந்த கால் தடத்தை பார்த்துட்டு இது அவதாரோட கால் தடம், ஆனா நம்ம இனத்தவங்க சேர்ந்தவங்க கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றான். அவங்க அப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம வில்லனோட டீமும் வில்லனும் சேர்ந்து அந்த பசங்களை புடிச்சிடுறாங்க. அவங்களோட கைய பார்க்கும்போது அவங்களுக்கு 5 விரல் இருக்கு. நார்மலா அவதாரோட குழந்தைங்கன்னா 4 விரல் தான் இருக்கும். இந்த பசங்களுக்கு 5 விரல் இருக்கிறதுனால ஹீரோவோட பசங்கன்றத நம்ம வில்லன் தெரிஞ்சுக்கிறான். சோ அவங்கள வந்து பனை கைதியா பிடிச்சு வச்சுக்கிறான். அவங்க கூடயே ஸ்பைடர்ன்ற மனுஷ பையனும் இருப்பான். அவனை பார்த்த உடனே வில்லனுக்கு வந்து ஒரே ஷாக்கிங். ஏன்னா அந்த பையன் தான் நம்ம வில்லனோட பையன். சோ அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்தா அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கரெக்டான டைம்ல அந்த இடத்துல ரீச் ஆயிடுவாங்க. வில்லனோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அவங்க கொண்டுட்டு இருக்கும்போது வில்லனுக்கு வந்து இவங்க வந்துட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிருவான். சோ வில்லனோட டீமுக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கும் பயங்கரமா சண்டை வரும். அந்த சண்டையில வந்து ஹீரோ அவங்க குழந்தைங்களை காப்பாத்திடுவாரு. ஸ்பைடர் மட்டும் வில்லன் கையில அகப்பட்டுருவான். ஸ்பைடரை வந்து வில்லன் வந்து தூக்கிட்டு போயிருவான். ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஸ்பைடர் மூலமா நம்ம இருக்கிற இடத்த வில்லன் கண்டுபிடிச்சிருவான், அதனால நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வரும். இது என்னோட பிளேஸ், எங்க அப்பா இந்த மக்களை என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க, இவங்களை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும், என்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோ கூட வந்து சண்டை போட்டு அழுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, நம்மளோட கடமையை விட நம்ம மக்களோட பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் என்ன கொல்றதுக்காக தான் வரான், இதுக்காக மக்களும் இந்த இடமும் பாதிக்கப்படக்கூடாது, அதனால நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும், நம்ம மக்களையும் காப்பாற்ற முடியும், நம்ம குழந்தைங்களையும் நம்ம ஃபேமிலியையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு அந்த டீம்ல வந்து அவங்க குரூப்ல வேற ஒரு தவிர வந்து தலைவரா தேர்ந்தெடுத்து ஹீரோ தன்னுடைய தலைவர் பதவியை அவர்கிட்ட கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா லேடி கர்னல் நம்ம ஸ்பைடரை மைண்ட் ரீட் பண்றதுக்காக அவனை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை அவன் மைண்ட்ல வந்து எங்க ஹீரோ இருக்கான்றத நினைச்சாலே போதும், என்னால அதை வந்து ட்ரேஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்கள எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு இருப்பான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வில்லன் வந்து நீங்க அவனை விட்டுருங்க, நான் வந்து பேசி அவன் கிட்ட ஹீரோ எங்க இருக்கான்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே லேடி கர்னல் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடரை வந்து நம்ம வில்லன் கூட்டிட்டு போய் தனியா பேசுவாரு. இங்க பாரு, இந்த செயின் வந்து உனக்கு சேர வேண்டியது, இது உனக்கு சொந்தமான செயின், இதை நீ வச்சுக்கோ, நீ வந்து எதுவுமே பண்ண வேணாம், நீ என் கூடயே இரு, எனக்கு வந்து சும்மா ஹெல்ப் பண்ணா போதும், எனக்கு தெரியாத நீ சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி நம்ம ஸ்பைடரை வந்து மைண்ட் மாற வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் காட்டை விட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு தீவுக்கு வராங்க. அந்த தீவுல பாத்தீங்கன்னா கடல்வாழ் அவதார் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட உடல் அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நீர்ல வாழ்றக்கூடியக்கான உடல் அமைப்பா இருக்கு. அவங்களுடைய வாலும் சரி அவங்க கை எல்லாமே ஒரு மீனுக்கு இருக்கிற மாதிரியான அமைப்போட இருக்குங்க. அந்த இடத்துக்கு கடல்வாழ் அவதாரோட தலைவர் வராரு. அவரு பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு டிராகனோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு பறக்கிற மீன் வந்து இருந்துச்சு, அதுலதான் அவர் வந்து டிராவல் பண்ணி வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த தலைவி வந்தாங்க. அவங்களுக்கு இவங்களை சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா இவங்களோட கைகள்ல பாத்தீங்கன்னா 5 விரல் இருக்கிறதுனால இவங்க ஒரு முழு அவதாரே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவமா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த தலைவிட்ட வந்து ஆமா நான் ஒரு மனுஷன் தான், ஆனா இப்ப வந்து அவதாரா மாறிட்டேன், என்னோட குழந்தைங்களுக்கு அதனாலதான் 5 விரல் இருக்கு, நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு அவரோட சிச்சுவேஷன்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த தலைவருக்கு வந்து ஏற்கனவே இவரை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கனால இவர் ஒரு மாவீரன் சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவர் அவருடைய பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு இவங்களுக்கு நீச்சல் பழகி கொடுக்கறதும் இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யவும் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவருக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு, அதனால அவங்க குழந்தைங்களையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு இந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப சேஃப்டியான இடம், இந்த இடத்துல வந்து நம்ம எந்த தேவையில்லாத சேட்டைகளும் செய்யாம ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் போடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட பசங்களும் கடல் அவதாரோட பசங்களும் சேர்ந்து ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கடல்ல குதிக்கும் போது அங்க நிறைய மீன்கள் புதுசா இருக்கிறத பார்த்து ரொம்பவே பிரமிப்பாராங்க. அந்த கடலுக்குள்ள குதிச்ச உடனே இவங்க எல்லாரும் சைகை
சைகை பாஷையில பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பசங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அந்த லாங்குவேஜை கத்துக்கிற அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க அங்க இருக்கிற மீன்கள் கூட கூட அவங்களோட சைகை பாஷையால தான் பேசிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட பசங்கனால அந்த தண்ணிக்குள்ள மூச்சு வந்து அடக்கி நீச்சல் அடிக்க முடியல. ஸோ அதனால அவங்க எல்லாரும் மேல வந்துடுறாங்க. ஹீரோவோட பெரிய பையனுக்கு ஒரு கடல்வாழ் டிராகனை கொடுத்து அதுல டிராவல் பண்ண சொல்றாங்க. ஸோ அவனோட ஹேரையும் அந்த டிராகனோட ஹேரையும் வச்சு இணைச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவனால ரொம்ப தூரம் அந்த தண்ணிக்குள்ள டிராவல் பண்ண முடியாதனால அவனோட கையை வந்து விட்டுடுறான். விடாம அவங்களோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் நோட் பண்றாங்க அவங்க கூட வந்து கிரின்ற பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே கடலுக்குள்ள இருக்கிற மீன் கூட பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அவனால வந்து நீருக்கடியில ரொம்ப நேரம் மூச்சு விட முடியுது. ஸோ இது எல்லாமே அவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா இங்க நம்ம வில்லன் ஸ்பைடரை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை தேடி போறான். ஹீரோ முன்னாடி வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறான். பட் அங்க ஹீரோ இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கண்டிப்பா ஹீரோவை கண்டுபிடிச்சு அவனை அழிக்கிறது மட்டும்தான் நம்மளோட எய்மே. அவனை அழிச்சிட்டா போதும், இந்த காட்டை நம்ம எப்படினாலும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ அவனை தேடி எப்படினாலும் அவன் கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ பறக்கிற மீன்ல டிராவல் பண்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த மீன்ல ஏறி உட்காந்து லைட்டா கொஞ்சம் தூரம் பறக்கிற வரையும் ஸ்டெடியா இருக்காரு. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபாஸ்டா தண்ணிக்குள்ள போகும்போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ கை நழுவி கீழே விட்டுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட பசங்களுக்கு தண்ணிக்குள்ள எப்படி மூச்சை அடக்கி இருக்கணும், எந்த மாதிரி மீன்களோட பேசணும் அப்படின்றத ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இங்க வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்து அங்க இருக்கிற டிராகனை அவனோட துப்பாக்கியை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். பட் அந்த டிராகன் வந்து அவனுக்கு அடங்கவே இல்லை. ஸோ அது மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துடுறான். அதை பார்த்துட்டு ஸ்பைடர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சிரிச்சுட்டே சொல்றான். பட் இருந்தாலும் அந்த வில்லன் வந்து அதெல்லாம் கேட்காம அது மேல ஏறி உட்காந்து அவனோட ஹேரை எடுத்து அந்த டிராகனோட கனெக்ட் பண்ணி மேல மலை மேல இருந்து கீழே குதிச்சிடுறான். பார்த்தா அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. ஸோ அவன் இறந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் அவனோட டீம்மேட்ஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த டிராகன் அவன் கண்ட்ரோல் பண்ணி மேலே எழுந்து பறந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஸ்பைடருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த கிரின்ற பொண்ணு கடலோட ரொம்பவே அட்டாச் ஆயிரான். அந்த கடலுக்குள்ள உட்காந்து அவன் தெரியுற உயிரினும் வந்து அவ சொல்றது எல்லாமே கேக்குது. அவளுக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் காலையில அவன் அந்த கடற்கரையில உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தலைவரோட பசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பொண்ணை வந்து பைத்தியம்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவோட சின்ன பையன் இருக்கான்ல அவனுக்கு கோவம் வந்து அந்த பசங்களை எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறான். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையே வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவனை போய் பயங்கரமா கத்தி, நீ வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்க கூடாது, நீ வந்து மன்னிப்பு கேளு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவான். ஸோ இவனும் வந்து அவங்க அப்பாக்காக வந்து அவன் அடிச்சவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். அந்த பசங்க எல்லாரும் சரி ஓகே இனிமே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வா உன்னை வந்து ஒரு இடத்துக்கு நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு இவனை அந்த இடத்துக்கு வந்து அந்த 4 பசங்களும் சேர்ந்து இவனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க போனா ஒரு இந்த ஊரெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவோட பையனை மீனை வேட்டையாட சொல்றாங்க. ஸோ இவனும் ஒரு மீனை வேட்டையாடிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா இவன் கூட வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் பயந்து தண்ணியில இருந்து மேல வந்து இவங்க எல்லாரையும் தேடுவான். யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டா ஒரு பெரிய சுறா நம்ம ஹீரோட பையனை தாக்குது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் எஸ்கேப் ஆறான். அவன் வந்து டிராகனை கடிச்சு வச்சிருது. அந்த டிராகனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இவன் மட்டும் அந்த சுறா கிட்ட தனியா கடலுக்குள்ள மாட்டிக்குவான். இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் அந்த சுறா கிட்ட இருந்து தப்பிக்க. அவனால முடியவே முடியாது. கடைசி ஒரு பாறை இடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அவனால மூச்சு விட முடியாம கொஞ்ச நேரத்துல மேல வந்து மூச்சு வாங்க வரலான்னு வருமா. அப்படியும் அந்த சுறா அவனை விடாம கடிக்க பக்கத்துல வந்துடும். கரெக்டா எங்கிட்ட இருந்துனே வருதுன்னு தெரியாது. ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த சுறா ஒரே அடி அடிச்சு கொன்றும். இவன் வந்து அப்படியே மூச்சு விட முடியாம பயங்கர நிலைக்கு போயிருவாங்க. அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்தா இவன் வந்து கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய பாறையில மயங்கிய நிலையில இருப்பான். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அது வந்து பாறாங்கல் கிடையாது, அது அவனை காப்பாத்தின திமிங்கலம் தான். அது மேலதான் இவ்வளவு நேரம் அவன் படுத்திருக்கான். அது கிட்ட போய் அவன் வந்து தன்னை காப்பாத்தினதுக்காக தேங்க் பண்றான். அது தன்னோட கண்ணை வச்சு ஒரு இடத்த காட்டுது. அது பாத்தீங்கன்னா அதோட துடுப்புல யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. அதை எடுத்து விட சொல்லுது. இவனும் ஹெல்ப் பண்ணி அது ரொம்ப கஷ்டப்பட்டு புல்லட் மாதிரி இருந்த அந்த இதை வந்து அவன் கலட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அதோட ஒரு துடுப்பே இல்லாம இருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இங்க
இங்க பாத்தீங்கன்னா இந்த பையனை காணோம்னு சொல்லிட்டு கடல் கிராமத்துல வந்து எல்லாரும் இவனை தேடி அந்த கடலுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் அந்த திமிங்கலத்தை இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனை வந்து அந்த மக்கள் வந்து காப்பாத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கடல் அவதார் அவரோட பையனை பயங்கரமா திட்டுறாரு. நீ ஏன் அந்த பையனை அப்படி பண்ண, அங்க கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஹீரோட பையன் வந்து உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் அவனை அங்க கூட்டிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி விடுறான். ஸோ அதுக்கப்புறம் கடல் அவதார் பையனும் நம்ம ஹீரோட பையனும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோட பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தான் வந்து ஒரு திமிங்கலத்தை பார்த்த மாதிரி சொல்றான். அப்புறம் அவங்க எல்லாம் சொல்றாங்க அது பேரு வந்து டுல்கன், அது வந்து நான் எங்க இனத்துக்கே துரோகம் இழைச்சிருக்கு, அதனால அதை நாங்க ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவனால அதை நம்பவே முடியல, ஏன்னா இவன் உயிரையே அதுதான் காப்பாத்திருக்கு. ஸோ அது எப்படி கெட்டதா இருக்கும், துரோகம் பண்ணிருக்கும்னு அவனால நம்பவே முடியல. ஸோ அவன் டைரக்டா என்ன பண்றான்னா அந்த திமிங்கலத்தை மீட் பண்றதுக்காக அவனோட டிராகன்ல ஏறி போறான். அந்த திமிங்கலத்துக்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது அது எந்த பதிலுமே சொல்லல. பட் அந்த திமிங்கலமும் அவனும் ரொம்பவே முன்ன இருந்ததோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோட பசங்களை கூட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கடலுக்கு அடியில இருக்க மரத்தை வந்து பார்க்க போவாங்க. எப்படி காட்டுல வந்து அவங்களோட முன்னோர்கள் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு மரம் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த கடல்வாழ் அவதாருக்கு இந்த கடலுக்கு அடியில இருக்கிற மரம் தான் அவங்களுடைய முன்னோர்களுக்கான ஒரு கடவுள்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுல போய் நம்ம கிரி என்ன பண்ணுவானா அவளோட முடி எடுத்து அதுல கனெக்ட் பண்ணும்போது அவ ஒரு லேப்ல இருக்க மாதிரி காட்டுவா. அங்க அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஆயிடும். உடனே இவங்க எல்லாரும் அந்த டிராகன்ல ஏத்திக்கிட்டு அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்க இருக்கிற மீன்வாழ் மக்கள்ல இருக்கிற ஒரு மருத்துவ குழுவினர் வந்து இவளை செக் பண்ணி சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு குணமாகும். ஸோ நம்ம ஹீரோ எதுக்காக கிரிக்கு இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரி ஒரு தடவை சொல்லியிருப்பா அவளுக்கு வந்து அவங்க அம்மா கூட பேசுற மாதிரி அடிக்கடி தோன்றதாவும் அதே போல முன்னோர்களோட இதய துடிப்பு அவளுக்கு அடிக்கடி கேட்கறதாவும் சொல்லியிருப்பா. ஸோ ஏதோ ஆன்மீக சம்பந்தமா ஏதோ ஒரு தொடர்பு இவளுக்கு இருக்குதுன்றத அவர் உணர்றாரு. இங்க இருந்து அவளுக்கு மருத்துவம் செஞ்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாருமே திரும்பி போகும்போது அந்த ஹெலிகாப்டரோட சிக்னல் வந்து நம்ம வில்லனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கிடைச்ச சிக்னலை வச்சு நம்ம வில்லன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அது பார்த்தா ஒரு பெரிய கடலே இருக்கும். ஸோ இங்க தான் நம்ம ஹீரோ இருக்கான்றத வில்லன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவான். ஸோ நம்ம வில்லன் வந்து இன்னொரு டீம் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்க யாருன்னா இங்க இருக்கிற அந்த பெரிய திமிங்கலம் இருக்கு இல்லைங்களா, அதுகிட்ட இருந்து ஏதோ ஒரு லிக்விடை எடுத்து அதை ரிசர்ச் பண்ற ஒரு மிஷின் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட போய் இவன் ஹெல்ப் கேட்பான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இங்க இந்த ஐலாண்டை காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய திமிங்கலங்கள்லாம் இந்த ஐலாண்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா கத்துறாங்க. ஏன்னு பார்த்தா அந்த திமிங்கலங்கள் எல்லாமே இவங்களுடைய ஆத்ம நண்பர்கள், அதாவது உடன்பிறவா சகோதர சகோதரிகள்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திமிங்கலம் வந்து ரொம்பவே க்ளோஸா இருக்கு. அதுல நம்ம தலைவியோட திமிங்கலம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பேசுது. உன்னோட குழந்தை எப்படி இருக்கு, உனக்கு குழந்தை பிறந்துருச்சா, எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களும் அந்த திமிங்கலத்துக்கிட்ட பேசுறாங்க. அந்த திமிங்கலம் அவங்க அதோட குழந்தைய வந்து அவங்க கிட்ட காட்டுது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம வில்லனை காட்டுறாங்க. நம்ம வில்லன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீவுக்கா போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம ஹீரோவை பார்த்திருக்கீங்களா, அவன் இங்க வந்திருக்கானான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க யாருமே நான் இதுவரை பார்த்ததில்லை, இங்க வந்ததும் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்பைடருக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. ஏன் இந்த மாதிரிலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களை எவ்வளவோ தடுக்க பார்ப்பான். பட் அதெல்லாம் வில்லன் வந்து பொருட்படுத்தாம அந்த இடத்த நாசம் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் தீய வச்சு எரிச்சு விட்டு போயிடுவான். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறாங்க. அவனை எப்படியாவது நம்ம கொலை பண்ணிடணும், அவன் இப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் அழிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இல்ல நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க நம்ம ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து சேஃபா இருக்கணும், நம்ம வந்து அவனை எதிர்த்து நிக்க வேண்டாம்
அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு திமிங்கலத்தை போய் பார்க்க போவான். திருப்பி அந்த திமிங்கலத்துக்கிட்ட வந்து கேட்பான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் உன்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த திமிங்கலம் என்ன செய்யும்னா தன்னுடைய வாயை திறந்து அந்த வாய்க்குள்ள போய் ஹேர் வச்சு கனெக்ட் பண்ண சொல்லும். அதே மாதிரி நம்ம ஹீரோவோட பையன் செய்வான். இந்த துல்கான் திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட மெமரியை அவனுக்கு ஷேர் பண்ணுது. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மனுஷர்கள் வந்து இத எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கும்போது இது மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருது. பட் அங்க இருந்த கடல்வாழ் அவதார் மித்த மீன்கள் எல்லாமே இறந்து போயிருது. ஆனா இந்த மீன் அவதார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் இந்த துல்கான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்குன்னு சொல்லி தவறா நினைச்சு இத வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவன் வந்து அந்த மெமரியில பார்த்த உடனே ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ கண்டிப்பா நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி அதை ஹக் பண்றான். கடல் அவதாரோட தலைவருக்கு வந்து இதெல்லாம் தெரிய வந்து அந்த பையனை வார்ன் பண்றாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப துரோகம் இழைச்சிருக்கு, நீ இனிமே அது கூட பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நம்ம வில்லனை காட்டுறாங்க. நம்ம வில்லன் வந்து ஹீரோ கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு பிளான் போடுறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடல்வாழ் திமிங்கலத்தை வந்து கொன்னு போட்டோம்னா கண்டிப்பா ஹீரோ வந்து அந்த கூட்டத்துல இருந்து வெளியில எப்படினாலும் வந்துதான் ஆகணும். ஸோ அதனால அந்த பிளானை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமிங்கலத்தை வேட்டையாடலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க எந்த திமிங்கலத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தலைவி இருக்காங்களா அவங்களோட திமிங்கலத்தை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சென்சாரை அவங்க அந்த மீனோட தலையில வந்து செலுத்துறாங்க. அது மூலமா அந்த திமிங்கலம் எங்கெல்லாம் போகுதுன்றதை ட்ராக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சப்மரைன்லாம் யூஸ் பண்ணி அதோட 2 விங்ஸ்லயும் பலூன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த திமிங்கலம் தண்ணிக்குள்ள மூழ்காம இருக்குன்றதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம வில்லன் வந்து அந்த கேப்டன் கிட்ட கேட்பான், ஒருவேளை இந்த திமிங்கலம் நம்மளை தாக்குச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கேப்டன் சொல்லுவான், இந்த திமிங்கலம் அந்த மாதிரி செய்யாது, ஏன்னா இதுக்கு அந்த மாதிரி யோசிக்க கூட தெரியாது, அது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு மட்டும்தான் வழி தேடும், அது கொஞ்சம் பயந்ததா இருக்கும், ஸோ அதனால இதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த மீனை பிடிச்சு கடைசியா அதோட ஹார்ட்ல வந்து ஷூட் பண்றாங்க. அந்த திமிங்கலம் அந்த இடத்துல இறந்து போயிடுது. அந்த திமிங்கலத்தை வச்சு அதோட வாய்க்குள்ள போய் கரெக்டா மூளை இருக்கிற இடத்துல ஒரு இதை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு லிக்விடை எடுக்கிறாங்க. அந்த லிக்விடோட ரேட் பாத்தீங்கன்னா $80 மில்லியன் சொல்றாங்க. இந்த லிக்விடை யூஸ் பண்ணா மனுஷங்களுக்கு வந்து வயசாகாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அவ்வளோ ரேட்டுன்னு சொல்றாங்க. இந்த லிக்விடை வச்சுதான் நம்ம பெரிய பணக்காரங்களா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்பைடருக்கு பயங்கரமா கோவம் வரும். ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய லிக்விடை எடுக்கிறதுக்காக ஒரு உயிரையே கொலை பண்ணியிருக்காங்களே, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனே கோவப்பட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து இதோட உடம்ப நம்ம கடல்லே விட்டுட்டு போயிடலாம், ஏன்னா அப்பதான் ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு வெளியில வருவான், அப்பதான் அவனை கொலை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அந்த திமிங்கலத்தை கடல்லே விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து நம்ம ஹீரோக்கும் தலைவி எல்லாருக்குமே தெரிய வருது. தலைவி அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுறாங்க. அவங்க ரொம்பவே கோவப்பட்டு கண்டிப்பா இந்த மனுஷன்களை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் சொல்லுவான், தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க, அவங்க கிட்ட நம்மளோட நிறைய ஆயுதங்கள் இருக்கு, அவங்க எப்படி நம்மளை அழிச்சிருவாங்க, அதனால நம்ம வந்து இந்த திமிங்கலங்கள்லாம் பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முதல் வேலை, அவங்கள போர் செய்ய போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த திமிங்கலங்கள் எல்லாத்தையும் போய் ஒழிஞ்சுக்க சொல்லுங்க, இந்த இடத்துல மேல வர சொல்லாதீங்க, அதே மாதிரி இந்த மாதிரி சென்சார் வந்து அவங்க மேல பற்றாம பார்க்க சொல்லுங்க, ஏன்னா இந்த சென்சார் பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்க எப்படினாலும் அந்த திமிங்கலத்தை கண்டுபிடிச்சு வேட்டையாடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க எல்லாரும் ஹீரோ சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க திமிங்கலத்துக்கிட்ட சொல்றதுக்காக கிளம்பிடுவாங்க. சோ நம்ம ஹீரோவோட பையன் இருக்கான்ல, அவன் அவனோட ஃப்ரெண்டான துல்கன் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட இன்னொரு பையன், டே அங்க போக வேணாண்டா, நமக்கு உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் கேட்காம அவன் போவான். அவன் பின்னாடியே ஹீரோவோட பசங்க எல்லாருமே போயிடுவாங்க. அங்க போய் துல்கன் மீனை பார்க்கும்போது அது ஏற்கனவே அவங்க சென்சார் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படியாவது அவங்க வர்றதுக்குள்ள இந்த சென்சாரை ரிமூவ் பண்ணிடணும்னு பயங்கரமா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள வில்லன் டீம் வந்து பாதி தூரம் வந்துருவாங்க. ஹீரோவோட பையங்க எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆக போகுது, நம்ம வந்து ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போறோம், அவங்க பசங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்றதுக்காக வேகமா பக்கத்துல வருவாங்க. அதுக்குள்ள அந்த சென்சாரை வந்து மீன்ல இருந்து எடுத்துருவாங்க. இவங்களும் தப்பிச்சு கடல் கடியில போய் ஒழிஞ்சுக்குவாங்க. அந்த திமிங்கலமும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடும். இதை எல்லாத்தையுமே ஹீரோவோட பையன் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ ஹீரோ அவனோட டீம் எல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரத்துக்குள்ளேயே வில்லன் வந்து அவங்க பசங்களை கைது பண்ணி அந்த கப்பல்ல வந்து சிறைப்படுத்திடுவான். ஸோ வில்லன் வந்து ஹீரோ கிட்ட அங்க இருந்து பேசும்போது, நீ மட்டும் தனியா இங்க வா, இல்லைன்னா உன்னோட குழந்தைங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டும் போது ஹீரோ தனியா
அந்த இடத்துக்கு போக கப்பல் பக்கத்துல போயிருவான். அதுக்குள்ள நம்மளோட துல்கான் மீன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கரமா மதம் பிடிச்ச மாதிரி கடலுக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த வில்லன் வந்த கப்பல் மேலேயே போய் விழுந்து அந்த கப்பலே டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் அவனோட டீமும் வில்லன் கிட்ட போய் சண்டை போடுவாங்க. வெளியே பாத்தீங்கன்னா அவதாருக்கும் மனுஷர்களுக்கும் பயங்கரமா சண்டை வந்துட்டு இருக்கும். அதுல அந்த கேப்டன் வந்து மறுபடியும் அந்த திமிங்கலத்தை வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மீன் மறுபடியும் கேப்டனை தாக்குது. அதுல இந்த மீனோட கை உடைஞ்சு போன மாதிரி அந்த கேப்டனோட கையும் உடைஞ்சு போய் பயங்கரமா இறந்து போயிடுறான். அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து செத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட பெரிய பையன் வந்து அந்த மித்த பசங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறான். அவங்க தப்பிக்க போகும்போது ஹீரோவோட சின்ன பையன் சொல்லுவான், உள்ள ஸ்பைடர் இருக்கான், அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள உள்ள ஸ்பைடர் வந்து அவதாருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக அங்க வந்து இருந்த அந்த லிவர் எல்லாத்தையுமே கப்பலோட லிவர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிடுவான். சோ இன்னும் அந்த கப்பல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு பாறையில போய் இடிச்சிரும். ஹீரோவோட நம்ம 2 பசங்களும் வந்து ஸ்பைடரை காப்பாத்துறதுக்காக உள்ள போவாங்க. அதுக்குள்ள இங்க கிரியும் குட்டி பொண்ணும் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது வில்லன் அவனோட டிராகனை வச்சு அந்த 2 பொண்ணுங்களையுமே தூக்கிட்டு வந்து மறுபடியும் கப்பல்ல போட்டுருவான். சோ உள்ள ஸ்பைடரை காப்பாத்த போன நம்ம ஹீரோட 2 பசங்களும் ஸ்பைடரை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஹீரோவோட பையனுக்கு குண்டடிப்பட்டு அவன் பயங்கர காயத்தோட இருப்பான். சோ ஹீரோ அதை பார்த்துட்டு வேகமா வந்துருவான் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் இறந்தும் போயிருவான். சோ ரொம்பவே எல்லாரும் அழுவாங்க. மறுபடியும் வில்லன் வந்து ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி, நீ இப்பவும் வரலன்னா இதே மாதிரி உன்னோட பெண் குழந்தைங்களும் இறந்து போயிருவாங்க, அதனால நீ வந்து என்ன பார்க்கவான்னு சொல்லிடுவான். மறுபடியும் நம்ம ஹீரோ என்ன செய்வார்னா ஹீரோயினோட சேர்ந்து நம்ம கண்டிப்பா அவனை கொன்னுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும், இல்லைன்னா அவன் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருப்பான், நிறைய இழப்புகள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வில்லனை பார்க்கறதுக்காக போறாங்க. ஹீரோ அந்த கப்பலுக்கு போன உடனே அந்த வில்லன் வந்து ஹீரோவோட குழந்தைய கொலை பண்ண போற மாதிரி கத்திய கழுத்துல வச்சு மிரட்டிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோயினும் ஸ்பைடர் மேல கழுத்துல கத்திய வச்சு, நீ என் குழந்தைய விடலைன்னா நான் கண்டிப்பா அவனை கொன்றுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வில்லன் வந்து ஹீரோவோட குழந்தைய விட்டுருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அதுல ஹீரோ வில்லனை வந்து கடலுக்கு அடியில இழுத்துட்டு போயிருவான். சோ அவனால மூச்சு விட முடியாம வில்லன் வந்து கீழே மயங்கிருவான். அதே போல ஹீரோவும் மயங்கிருவான். அவனோட சின்ன பையன் வந்து ஹீரோவோட சின்ன பையன் வந்து இவனை காப்பாத்தி தைரியம் சொல்லி மேல கூட்டிட்டு வந்துருவான். ஸ்பைடருக்கு அவனோட அப்பாவை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம கீழே போய் கடலுக்கு அடியில போய் ஸ்பைடர் அவனோட அப்பாவான வில்லனை காப்பாத்தி மறுபடியும் கரைக்கு சேர்த்து வந்துருவான். அங்க இருந்து ஸ்பைடரை வந்து வில்லன் நீ என் கூடயே வந்துரு, நான் உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், உன் இடம் அது கிடையாதுன்னு சொல்லும்போது ஸ்பைடர் எதுவுமே பேசாம அவதார்கிட்டயே மறுபடியும் வந்துருவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஹீரோவோட பையனை அடக்கம் செய்யற மாதிரி காட்டுவாங்க. அந்த கடலுக்கு அடியில இருக்கிற மரத்துல வந்து ஹீரோவோட பையனை வந்து போய் வச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட முடிய வச்சு அந்த ட்ரீயோட கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல அவங்க பையனுடைய பழைய நினைவுகளை பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்குவாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தனக்கு தானே நான் வந்து போர் வேணான்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டே இருந்தேன், இனிமே அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், இதுதான் என்னோட வீடு, இனிமே இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, இந்த படம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.